ஹாய் கம்யூனிஸ், இன்னைக்கு ஆடிப்பூரம் டே. என்னோட ரொட்டீன் மினி விலாக் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மார்னிங் சூப்பர் ஏர்லியாக நம்ம எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக இன்றைக்கி வந்து நம்ம பச்சைப்பயிறு வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சு சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரசாதம் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பிரசாதம் சிம்பிளாக பொங்கல், சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு பால் பாயசம் வந்து அம்பாளுக்கு செஞ்சுருந்தோம். அப்புறமா வளையல் வந்து அம்மனுக்கு கட்டணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வளையல் வந்து சூப்பராக கட்டிட்டு நாம் அப்படியே அம்பாளுக்கு பூஜையும் பண்ண ஆரம்பித்தாச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராகவே பூஜை வந்து நம்ம முடிச்சிருந்தோம் இந்த இயர். ஆடிப்பூரம் பூஜை அப்படின்னாவே அம்மனோட ஸ்பெஷலான வளைகாப்பு விழா தான். நம்மளுக்கு தெரிஞ்ச வளையல் எல்லாத்தையுமே ஒரு சேர்க்க நாம் இந்த மாதிரி கட்டி அம்மனோட பூஜை படங்களுக்கு போட்டு சூப்பராக பூஜை வந்து பண்ணணும். நம்ம அதே மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சுருந்த பாயாசமும் எடுத்துகிட்டு இப்போ கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு வந்து போகிறோம். ஸோ பிரசாதம் கொடுக்கறதுக்காக கப்பு எடுத்து வச்சாச்சு, பூ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுட்டு சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நாம் வீட்டில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு கோவிலுக்கு வர்றதுக்கு 12 மணி வந்து ஆயிடுச்சு கண்மணி. ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா மக்கள் ரஷ்ஷு வந்து அவ்வளோ இருந்துச்சு. ஸோ நம்ம போயிட்டு வளையல், மஞ்சள் குங்குமம், குழந்தை வளையல் இது எல்லாமே வாங்கிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருந்த எல்லா பொருட்களையுமே தாம்பூலத்தில் வச்சு அடுக்கி இது எல்லாத்தையுமே சுவாமிக்கு படைச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காக சுவாமி தரிசனம் வந்து பார்க்க லைனில் போய் நின்னாச்சு. இன்னைக்கு ஆடிப்பூரம் அப்படின்றதுனால அம்பாள் அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்குமே வளையலும் கொடுத்தாச்சு. எல்லா வளையலும் கொடுத்த அப்புறம் இவங்க வந்து வளையல் கேட்டாங்களா. ஸோ குழந்தைக்காக வளையல் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தோம். அவ்வளோ ப்ளஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. நல்லபடியாக சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க காளியம்மன் கோவிலுக்கும் போயிட்டு அங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேயும் நிறைய வளையல் கொடுத்துருந்தோம். கோவிலில் கொடுத்த எல்லா வளையலுமே கண்ணாடி வளையல் அப்படின்றதுனால என்னோட ஃபேவரட்டான கண்ணாடி வளையலை போட்டு பார்க்கும்போது என்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஆடிப்பூரம் டே நான் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன் கண்மணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பா.